வணக்கம் ஆர்வீர் மக்களே. இது ஒரு அவசர பதிவு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் தான் மாமா வீடியோ போடும்பொழுது அங்கே போகிறேன், சுமியை பார்க்க போகிறேன். நேற்று வருஷப்பிறப்பு அதுவுமா போகலை. இன்றைக்கி போய் பேரனையும் சுமியையும் பார்த்துட்டு அவர் யார் கண்ட்ரோல்லையும் இல்லை, அவர் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி காலைல தான் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி நான் போனேன். அங்கே வச்சு எங்கள் அம்மா வீட்டில் வீடியோவும் போட்டேன். நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் எப்படி மாமா நீங்கள் இங்கே திருப்பி வந்தீங்க, எதுக்கு கறி குழம்பு வச்சு வீடியோ போட்டிங்க, லைவ் போட்டிங்கன்னு சொல்லி கேட்பீங்க. நான் போகிறப்ப நடந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். அதாவது மதுரையில் வந்து இன்றைக்கி வெயில் எவ்வளோ தெரியுமா? 108 டிகிரி வெயில். எங்கள் அம்மா வீட்டில் நான் வீடியோ போடும்போது மணி 10:30 வீடியோ போட்டு 11 மணிக்கு சுமிக்கு தேவையான கறி இப்போ இங்கே சமைச்சாங்க பார்த்தீங்களா. இந்த கறி வந்து சுமி வீட்டுக்கு வாங்கிட்டு போக வேண்டிய கறி. ஆக்சுவலாக அதை தான் வாங்கிட்டு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் முட்டை, பால், இன்னும் என்னென்ன வீட்டுக்கு தேவையான பொருள் என்னமோ அவளை கேட்காமையே, சுமியை கேட்காமையே எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்புனேன். கரெக்டாக அங்கேருந்து கிளம்பி காலவாசல் சிக்னல் தாண்டலை. குருத்தேற்று ஆரப்பாளையம் யார் யாருக்கு தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஒரு பாதி தூரம் கடந்துட்டேன். திடீர்னு பார்த்தா அந்த வெயிலில் எனக்கு அப்படியே கிருன்னு தலையெல்லாம் சுற்றி அந்த ஹெல்மெட்டு ஹீட் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு மண்டை வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஆகிற அளவுக்கு எனக்கு ஹெட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி அட்டாக் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் அதுக்கு மேலே எனக்கு வண்டியை ஓட்ட முடியல. நான் ஃபோன் பண்ணுறேன், மகனுக்கு ஃபோன் பண்ணுறேன், சுமிக்கு ஃபோன் பண்ணுறேன், பெரிய பையலுக்கு ஃபோன் பண்ணுறேன், யாருமே ஃபோனை எடுக்கலை. அப்புறமா சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவள் உடனே நான் கிளம்பி ஆட்டோவை பிடிச்சி வரவா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதறிட்டா. அதுக்கப்புறம் தான் நான் இல்லைப்பா ஒன்றும் பதட்டமில்லை, இந்த பக்கத்தில் ஒரு கடையில் நிப்பாட்டி இளநீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், குடிச்சிட்டு ஓரமாக நான் வந்து என்னை ஆசுவாசப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறமா நான் நீங்கள் கிளம்பி வேணா வா, இல்லைன்னு நானே கூட வண்டியை ஓட்டிட்டு மெதுவாக வந்துடுறேப்பான்னு சொல்லிவிட்டு நேராக கிளம்பி இங்கே வந்துட்டேன். எனக்கு வந்து இங்கே செக்கப் பண்ணி பார்த்தா உடனே இவள் சும்மா இருக்கலை. பக்கத்தில் இருக்கிற அந்த நாங்கள் எப்பயும் போவோம் பார்த்தீங்களா, இவள் ஃப்ரெண்டோட ஆஸ்பத்திரி, அங்கே போய் பல்ஸு செக்கப் பண்ணதில் இப்போ டாக்டர் சொல்லிட்டார், பிபி பல்ஸு ரொம்ப லோவாக இருக்குங்க, இவர் வெயில் அலையக்கூடாது. இந்த நேரம் யார் இவர் அலைய சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவளுக்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்து, ஏங்க இப்படி உன்னை யாருச்சுக்கா அலைய சொன்னா, தேவையில்லாமல் இருக்க வேண்டியதானே, இனிமேல் போ, உன்னை வேணான்னு சொல்லலை, உன் வீட்டுக்கு போகிறத தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் ஈவினிங் மேலே போ, 6 to 7 லைவை முடிக்கிறீங்கள, அதுக்கு மேலே 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணி லைவ் போடுற வரைக்கும் கூட 3 மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீ அங்கே போயிட்டு உன் பேரனை பார்த்து கொஞ்சிக்க, அதை உன் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுத்துடுவா, உன் பையனை பாரு, பெரிய பையனை பாரு, நான் உனக்கு ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். எனக்கு தேவை நீ நல்லா இருக்கணும், உன் உடல்நலை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டா. சரி, ஒரு பிரச்சனை இல்லை, இந்த விஷயத்தை வந்து வெளியே லீக் அவுட் பண்ணாத, அமைதியாக இரு. ஏன்னா நான் வந்து உடனே சொல்லுவேன், எனக்கு வேர்த்து ஊற்றுச்சு பார்த்தீங்களா. நான் அந்த வீடியோ இந்த மட்டன் சமையல் செய்யும் பொழுது இவன் கூட சோல்டரை காட்டினா பார்த்தீங்களா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். வேர்த்து ஊற்றிருந்துச்சு தெரியுமா. அது எதனால் தெரியுமா? பிபி ப்ரெஷரோடைய ஹை ப்ரெஷர், அதனால தான் வேர்வையும் வந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு சுமியை பார்க்கணும், என் பிள்ளைய கூட போய் ஸ்பெண்ட் பண்ணணும், என் பேரனை பார்க்கணும்னு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. ஆனால் வெயில் என்னால் தாங்க முடியலை. என்னால் வெளியில் போனாலே எனக்கு சேர மாட்டேங்குது. இனிமேல் ஈவினிங் வீடியோ கூட 5 மணி 5:30 மணிக்கு தான் கிளம்பி போய் 6 மணிக்கு லைவ் போடுவேன். என் மேலே அக்கறை இவ்வளவு தூரம் இவள் அக்கறை இல்லாத மாதிரி நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. ஆனால் சுமியை விட என் மேலே முழு பாசம் வச்சு என்னை கவனிக்கிறது சூர்யா மாத்திரம்தான். இப்போ கூட இந்த நான் கறி குழம்பு வேணாங்கிறேன், ஆனாலும் என்னை சாப்பிடுன்னு சொல்லி இப்போ இந்த வலுக்கட்டாயமாக என்னை வீடியோக்காக கூப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. வேணாப்பா, அதை சாப்பிட்டு தான் என் உடல்நிலை எல்லோரும் பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. கந்திஷ்டி, அதாவது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறேன். இந்த நேற்று அப்படி தான் சாம்பார் தான் சாப்பிட்டேன், அதையும் வீடியோவை எடுத்து போட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து உடல்நிலை சரியில்லை. இந்த காலையில் பாருங்கள், நான் எப்படா கீழே விழுவேன்னு சொல்லி எல்லா பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு சம்பவம் நடக்குது. இப்போயும் சொல்கிறேன் மக்களே, என் தங்கச்சிகளே, மாப்பிள்ளைகளே, என்னை மன்னிச்சுக்கங்க. என்னால் பகலில் இனிமேல் சுமி வீட்டுக்கு போக முடியாது. சுமி, நீயும் கோச்சுக்கிறாத, என்னால் வர முடியலையேன்னு சொல்லி. ஏன்னா காலையில் உனக்கு அவ்வளோ வேகமாக நான் வந்து வீடியோ போட்டுட்டு கிளம்பி வந்தவன் தான். என்னால் வெயில் தொல்லை தாங்க முடியலை, என்னால் அக்னி பகவானுடைய இதை என்னால் தாங்க முடியலை. கோச்சுக்கிறாத, கண்டிப்பான முறையில் சாயங்காலம் வர்றேன். உங்களுக்கு வரும்போது முக்கோணம் பால்கோவா இல்லை வேறு எதுவும் சிக்கன் வேணுமா? ஏன்னா மட்டன் வந்து நான் வாங்கினதான் இங்கேயே சமைச்சு முடிச்சாச்சு. ஈவினிங் வேணால் ஏதாவது சிக்கனுக்குன்னு வேணால் வாங்கிட்டு வர்றேன், சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. இல்லைனா ஃபிஷ்ஷு வேணாலும் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்து தர்றேன். எது வேணாலும் சொல்லுங்கள். என்னை தேவையில்லாமல் வீடியோ போட்டோ இல்லை வந்து என்னை வந்து குறைச்சோ மதிப்பிடாத. நான் எல்லாத்தையும் இவளையெல்லாம் வந்து நான் மதிக்க தயாராக இல்லை. இவ சொல்லி, அதாவது சில பேர் சொல்லுவானுங்க இப்போ வீடியோவில் வந்து சூர்யா ஏதோ ஒன்று சொல்லிட்டா,
அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டா. ஆனால் பிளாக்மெயில் பண்ணுனா. இது வந்து என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன். நான் இங்கேருந்து நேராக பிளாஸ்டிக் கவர் வாங்க போனேன். கவர் வாங்க போயிட்டு நேராக இங்கே தான் வர்றதுக்கு நான் வர்றேன். அதுக்குள்ளே வந்துக்கிட்டு நீ வந்து உன் பொண்டாட்டியை பார்க்க போயிட்டியா, நீ வீடியோவில் பேசுனதை பூரா நான் கேட்டேன், நீ அப்படியே உன் குடும்பத்தோட செட்டில் ஆயிரு, இந்த பக்கம் வந்துடாத, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இது பேசினேன். அதெல்லாம் நான் கண்டுக்கிறவே இல்லை. என் குடும்பத்தை நான் பார்க்க போகிறேன், அதை தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி ஒரு திட்டுனேன். அதுக்கப்புறம் அமைதியாயிட்டா. இவளை குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் உடல்நல ஒத்துழைக்கலைங்கிறதுக்காக தான் நான் போனேன். என்னப்பா நீ சொன்ன என்கிட்ட? இந்தாப்பா என்ன சொன்னங்கிறதையாவது சொல்லு, வாயை திறந்து. மற்ற நேரம்லாம் வாய் கிளியே பேசுகிற. நீ பேசு. நான் என்னத்தை பேச சொல்கிறேன்? நான் போகும்போது என்ன நீ பிளாக்மெயில் பண்ணினியா இல்லையா? ஐயா உன்னை பிளாக்மெயில் பண்ண போயிட்டு வான்னு சொல்லி தான் அனுப்பி வச்சேன். எங்கே போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன்? எங்கே? அங்கே சுமி வீட்டுக்கு போ. கவர் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு போனவே 12 மணிக்கு வருவியா? ஊரில் கவர் 2 மணி நேரமாக கிடைக்குமா? அப்போ நான் அங்கே போயிட்டு வந்தேன், நீ சந்தேகப்படுறியா? எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன வாங்கி கொடுத்தேன்? எங்கே பாரு, இப்படி தேவையில்லாமல் அபாண்டமாக ஒருத்தன் மேலே பழிய போடாத. அவன் மையனை வர சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் நீ கவர். இங்கே பாருங்கடா டேய், நான் என் மகனை ஓவா கவர் வாங்குறதுக்கு நீ இங்கேருந்து பெரியார் போனியா? அப்படி தான் நான் நம்பணுமாக்கான். டேய் என்னடா எல்லாத்துலேயுமே அப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா நான் என்னடா பண்ணுறது? பொய்ங்கிறனால உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். அவ்வளோ டிராபிக் இல்லை. எதுக்கு? உன்னை அதுலேயும் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்தேன். எங்கே இருங்க, இன்னொன்று சொல்லிக்கிறேன். வருஷப்பிறப்பு உனக்கு மாத்திரம் இல்லை, சுமியும் உன்னைய மாதிரி தானே. தாலி கட்டின பொண்டாட்டி அவள் தானே. நான் எப்படி பார்த்தா அவளை தான் கூப்பிட்டு நான் கோரிப்பாளையத்துக்கோ இல்லை வேறு ஏதோ கோயிலுக்கோ நான் போயிருக்கணும். இலங்கைக்கு எதுக்கு? நீ போய் அவன் புருஷன் தாராபுரத்தில் இருப்பேன், போய் பார்த்துட்டு வா. மெண்டல் மாதிரி பேசுகிற. ஏதாவது ஒரு டீ கடையில் எச்சு கிளாஸ் கழுவிக்கிட்டு இருப்பேன். போ. யார் வேணாண்டா? என்னைய தேவையில்லாமல் வம்புழுக்கிறது யாருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் உனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா அதே மாதிரி தானே என் பொண்டாட்டிக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். என்ன வேற மாப்பிள்ள? இங்கே பாரு, அப்புறம் உன் புருஷன் அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சேன்னு வைவேன். அவன் அங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏற்கனவே அவன் ஒரு நர்ஸு கூட. என்ன மிரட்டுறியா? போன போட்டவனு அங்கே வந்து ஒரே கிழிச்சு தள்ளிடுவான் அவன். இல்லைன்னா என்ன புடுங்கி தள்ளிடுவியா நீ? எதுக்கு? உனக்கு லட்சமாக சம்பாரிச்சு கொடுக்குறவன் நான் வேணுமா, இல்லை எச்சு கிளாஸ் கலவுறவன் அவன் வேணுமா? எனக்கு எச்சு கிளாஸ் கலவுறவன் தான் வேணும். அதான் எனக்கு முந்தா நாளே சொல்லிட்டாங்களே, மாமா உங்கள் பேரை சொல்லி முதல்ல பாலவநாயன் பேரை சொல்லி 100 வருஷம் வாழணும்னு குங்குமம் அவளுக்கு அவளே வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் மாமா உங்களை வச்சு வீடியோ போட்டான்னு சொல்லிட்டாங்களே. எவ்வளோ தூரம் இவள் டபுள் கேம் ஆடுறா பார்த்தீங்களா? நானாவது இவளுக்கு விசுவாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ இருக்கா பார்த்தீங்களா, என்னையவே நல்லா இழிச்சா வாயின்னு சொல்லி ஏறி மேயிறாங்க. சம்பாரிச்சு கொடுக்க நான் வேணும், சமையல் பண்ணுறதுக்கு நான் வேணும், ஒத்தாசைக்கு நான் வேணும். ஆனால் கட்டின புருஷங்கிற இன்சியல். நான் உன்னை என்ன சொன்னேன்? ஏய் கவர், உன்னை என்ன சொன்னேன்? ஆதார் கார்டில் ஆதார் கார்டில் என்னடி சொன்னேன் என்கிட்ட? அவன் பேரை எடுத்துடுறேன், உங்கள் அப்பன் பேரை கணேச ஆசாரியை போடுறேன்டில போட்டி. அப்போ வரைக்கும் எங்கே கூட்டு போக சொல்கிற? நான் நம்பணும். நீ 2 தடவை நீ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போன சத்தியம் பண்ணு பிடாரி மலை. நான் எதுக்கு அவன் பேரை மாத்திரம்? அவன் தானே புருஷன். நாளைக்கு அவனையே புருஷன் இல்லைன்ட்டு போயிருவீங்க நீங்களா? கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? மண்டைய போட்டா என்ன, மண்டைய போடாட்டினா என்ன? தகப்பேங்கிறவர் அவர் உனக்கு தானே. செத்து போனதுனால அவர் உனக்கு அப்பா இல்லையா? அதனால அவர் பேரை தான் நீ போடு. அப்பதான் நாளைக்கு உனக்கு எதுனாலும் வாங்கி தருவேன். புருஷ வீடு சொத்தை வாங்கணுமா? இங்க பாருங்கடா, எங்கக்கு இருந்து எங்க ஜம்ப் ஆகுறா பாருங்க. புருஷ வீட சொத்து அவன் குடிகார பைய எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். அது நேரம் வந்து யார் பேருக்கு மாதிரி எங்கெங்க கை மாறி போயிருச்சோ. இப்போதான் வர்ற திலீபாவுக்கு 18 வயசு ஆன உடனே அப்படியே சொத்தை உனக்கு தள்ளிடுவாங்க. இப்படித்தான் நீ வருஷம் பூரா சொல்ற. உன்னைய சங்கரன் கோயில் அன்போட வரவே இருக்குது. பத்து விசா உனக்கு தேராது. ஊர்வலத்தை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு 5 கோடி சொத்து இருக்கு, எனக்கு 150 பவுன் நகை இருக்கு. சரி, எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் ஆச்சு. அதனால நானும் போய் சாப்பிட்டு 6 மணியில் எவ்வளோ உங்களை நான் சந்திக்கிறேன். அங்கே வச்சு பேசிக்கிறோம் மீதியை. ஓகேவா? நன்றி, வணக்கம், பாய்.